அவ்வளோ பண்றான். அவன் அதுக்கப்புறம் சுந்தர்சிக்கு அப்புறம் அவன் யார் சப்போர்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் பண்ணுவான். அவன் எலெக்ஷன் ஒட்டி என்ன பண்ணுவான்னா, போன எலெக்ஷனுக்கு நாம் தமிழர், அதுக்கு சாரி எம்என்எம், அதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி, ஓகேவா? அவன் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு 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 இது ஒன்று எடுத்துப்பாங்க. அப்பெல்லாம் ஒரு சீனே கிடையாது. அவனுக்கு அரசியலே தெரியாதுங்க. தெரிஞ்ச மாதிரி வெளில பாவலா காட்டிப்பாங்க. ஒரு மயிரும் தெரியாது அவனுக்கும் சரி, குடிவருமாக்கும் சரி. அரசியல் மயிறு ஒரு இழவும் தெரியாது 2 பயலுக்கும். சும்மா தெரிஞ்ச மாதிரி பாவலா காட்டிப்பானுங்க. கால அரசியல் என்னன்னு தெரியாதுங்க. இது என்ன கபிலா எப்படி சொல்றேன்? இப்ப சொல்றது நான் வேணா தப்பா தெரியலாம் உனக்கு. இப்ப நான் பேசுறது வேணா தப்பா தெரியும், சத்தியமா தெரியும். ஆனா நீ நாளை பண்ணு பாரு. நாளை என்னைக்கா ஒரு நாள் உனக்கு புரியும். ஓ ரைட், இவனுக்கு அரசியலே தெரியல, கலை அரசியலே. ஒரு தொகுதியில இல்ல கபிலன், ஒரு தொகுதியில எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறதுனே தெரியல. அப்பனால டெபாசிட் கிடைக்கும் தெரியாம உட்காந்து பேசிட்டு இருந்தான். பாத்தீங்களா அந்த டிஎல்ல ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? அப்படி அவ்வளவுதான் அவனோட அரசியல் அறிவு. என்ன கபி ப்ரோ காலையிலே வந்துட்டீங்க? ஆமா, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இப்பயும் நான் உட்காந்துக்கிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் உட்காந்து ஸ்பேஸை போட்டு உட்காந்துன்னா அப்புறம் சாயங்காலம் ஸ்பேஸை பெருசா ரொம்ப நேரம் போட முடியல. 12 மணி வரைக்கும் போட முடியல. அப்படி சொல்லாதீங்க. அப்ப விஜயை விட நீங்க அதிகமா இந்த 3 நாள் பிரச்சாரம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அவனுக்கு ஆமா எதிர அவன் சோம்பேறி கவிதை. நம்ம அப்படியா? காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு உட்காந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். எதுக்கு? இவனை போட்டு பொழக்கிறதுக்கு தான். நம்ம அந்த ஒரு வீடியோ பாத்தீங்களா கபில? என்ன அந்த ஒரு 3 பொண்ணுங்க ஒரு ட்ரிபிள்ஸ் போயிட்டு ஒரு போலீஸ திட்டின வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படியும் அந்த போலீஸ் நான் எப்பவுமே சொல்றேன், நான் சொல்றது நீங்க யாரும் இங்க இருக்கிற யாரு தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க போலீஸ்க்கெல்லாம் ஒரு விஷயத்துல நீங்க ஒவ்வொருத்திட்டு அவன் போன்னு விடுறான்னா அவங்களை சுட்டு போட்டுருவான்னு அர்த்தம். அதுவும் டிராபிக் போலீஸ் எல்லாம் அழகா தூக்கிடுவானுங்க. பைக் நம்பரை நோட் பண்ணியோ இல்ல எப்படியோ நீங்க அடுத்த தடவை மாட்டீங்கன்னா செழிச்சு வாங்க. டிராகன் அதுல அடுத்த முறை இல்ல, அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் 1000 ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விடாம குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வண்டி வீட்டுல தான் நிக்கும். இத சொல்றதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த ஃபேமிலில தான் வரேன். ஒன்னு மட்டும் சொல்றேன், டிராபிக் போலீஸ், நார்மல் போலீஸ் ரெண்டு எந்த போலீஸா இருந்தாலும் சரி, ஒரு தடவை கங்கணம் கட்டிட்டான்னு வச்சுக்க, நீ தப்பே பண்ணலனாலும் எப்படி இருந்தாலும் நீ ஸ்டேஷன் வாசல் ஏறி தாண்டி ஆகணும். நீ ஸ்டேஷன் பக்கம் வந்துதான் ஆகணும். எப்படி இருந்தாலும் நீ வந்துதான் ஆகணும். சிக்கிருவ. அவன் அதுக்குதான் காத்துட்டு இருப்பாங்க. வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிருவாங்க. நீ அப்ப போயிட்டு சார் அன்னைக்கு ஏதோ தெரியாம பேசிட்டேன் சார், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் இல்ல, போமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, போமான்னு அனுப்பி விட்டுருவான். ஆனா பின்னாடியே ஆப்பு வரும். வச்சு செய்யணும்லாம் அவசியம் இல்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப காலையில ஒரு 10 மணிக்கு வாப்பான்னு கூப்பிட்டுட்டு நம்ம போய் உட்காடுறோம்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்கள்கிட்ட என்னன்னே கேட்காம இருந்தா உங்களுக்கு எவ்வளவு வெறியா என்னன்னு கூட கேட்க மாட்டான். எதுக்கு உட்கார்ந்துருக்கேன்னு கூட கேட்க மாட்டான். இல்ல அது கூட பரவாயில்ல சார், நான் எதுவும் சரி யாரும் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ சாப்பிட்டு வரலான்னு டீ சாப்பிட்டு வருவேன். எங்க போனேன்? ஐயா உன்னை தெரியும், நாங்க தெரியும்ல, உட்காருங்க. சும்மா உட்காந்து போயிட்டு சுத்திட்டு இருக்கிறேன். அவன் அப்பதான் டீ 2 மணி நேரம் உட்காந்துருப்பான். ஏதோ ஒண்ணுக்கு ஏதோ போயிட்டு வரணும். அப்பதான் கூப்பிட்டு, எங்க போற, உக்காரு, இங்கெல்லாம் உட்காந்துக்கலாம் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா அப்படிம்பாங்க. இதெல்லாம் புரியாது. வேணா இந்த வீடியோக்காக அப்படி கெத்து காட்டுறதுக்காக நேற்று ஏதோ கேரளாலயோ நேற்று ஏதோ கேரளால ஏதோ பொது இடத்துல உட்காந்து குடிச்சிருக்கிறானுங்க. போலீஸ்காரங்களே அடிக்க வந்திருக்கிறானுங்க. 4 பயிலும் 5 பயிலும் லட்டி எடுத்துக்கிட்டு 10 போலீஸ் ரவுண்டு கட்டி அடிச்சு வண்டியில ஏத்திட்டாங்க. இங்க மீடியா முன்னாடி அடிக்க மாட்டான். மீடியா முன்னாடி இந்த கேமரா முன்னாடி வச்சு அடிக்க மாட்டான். அப்படியே ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் போ. என்ன இந்த என்ன படம், 5ஆவது படத்துல பின்னாடி ஜட்டியோட நிக்க வச்சிருப்பாங்க. வாரம் உரிச்சிருவானு தெரியுமா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அடி கோயில் கூடையில வந்து தண்ணியை போட்டு எல்லாரும் சண்டை போட்டாச்சு கேளுங்க. உள்ள போட்டு அடிச்சா பாருங்க அடி, அதை என் வாழ்நாளே மறக்க மாட்டேன். விஷயம் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிச்சாங்கன்னா அந்த பக்கம் சத்தம் வரும். எக்ஸ்பீரியன்ஸால அடி வாங்குறான்னா, போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆலனா சத்தம் வராது. அடிக்கிற சத்தம் மட்டும்தான் வரும். கத்துற சவுண்டு வரவே வராது. நீ சத்தம் போட்ட இன்னும் கோவம் அடி விழும். 2வது பொது இடத்துல உட்காந்துக்கிட்டு
போலீஸ் அணில்களை தூக்கி போட்டு உரிக்கணும். அதை பார்த்து சந்தோஷம் நினைக்கிறேன். கட்சி சத்தியமா வன்மம் தான். இல்ல இந்த என்னதான் கட்சி அடியில எல்லா அணிலும் கதறணும். என்னதான் நீ கட்சி கொடியெல்லாம் நீ என்னதான் எடுத்து போட்டுக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு அது எப்படி கையை நீட்டி பேசுறது, இந்த காலை நீட்டி பேசுறது, இந்த குரலை வசதி பேசுறது பொது இடத்துல அப்படியே 4 பேர் வீடியோ எடுக்கிறாங்க அப்படி இப்படிலாம், அதெல்லாம் வந்து பொறுமையா அவங்க பொறுமையா சமாதானம் அப்படி போவாங்க. என்ன நீ போனை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பேசிப்பாரு. ரூல்ஸ் படி புக்கு படி போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இப்பயும் சொல்றேன், எல்லாரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவல்துறை வந்து ரூல்ஸ் படி புக்கு படி அவங்க போக ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை நமக்கு தான். நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க சில விஷயத்துல சில இடங்கள்ல ஆஃப் தி புக்கு போறதுனாலதான் நிறைய பேர் ஓகே சரி பரவாயில்லப்பா நமக்கு எதை பார்த்து எதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போகும். ஆனா ஆஃப் தி புக்கு போகாம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ஸ் புக்கு போனோம்னா உங்களால அலைய முடியாது. இந்த பொது இடத்துல உட்காந்து இந்த சீனை கட்டுறது, இப்போ அப்படியே சிங்கப்பெண்ணு அப்படியே குரலை எழுத்து பேசுறது, அவர் வந்து மேல் போலீஸ் ஆம்பளை போலீஸு ஆப்போசிட்ல பொண்ணுங்க பொம்பளை பேசுனுச்சுன்னா அமைதியாக தான் போய் அவனை கையை நீட்ட முடியாது. அதே ஒரு பொம்பளை போலீஸ் முன்னாடி ஒரு பொம்பளை பேச சொல்லு பார்ப்பான், டிவிக்கு பொம்பளை பேசப்பட்டு செவில காட்டி ஒன்று விடும். எப்படியே ஒரு தடவை பார்க்க 2 தடவை பார்க்க அப்படி செவில காட்டி ஒன்று விடும். அதே நான் பொம்பளை அடிச்சுதான் சொல்லி அதுதான் தருவாரு. காவல்துறையில வந்து அது ரூல்ஸாவே போட்டிருக்கிறாங்க, என்னதான் ஆப்போசிட்ல பொம்பளை வந்து பேசணும்னா கையெல்லாம் நீட்டக்கூடாது. அதுவே வந்து அவங்க எல்லாம் மீறாங்க, மரியாதை கொடுக்காம இங்க அந்த பதவிக்கு அந்த முக்கியமா இருக்கிற அந்த காக்கி சட்டையில இருக்கக்கூடிய ஸ்டாருக்கு மரியாதை கொடுக்காம இந்த நீ வா போன்னு வாடா போடான்னு சொல்லலாம் பேசினாங்க, வாடி போடிலாம் பேசினாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு லேடி இருக்கிறாங்க, இப்போ லேடி ஒன்று பேசுதுன்னா ஆப்போசிட்ல லேடிஸ் போலீஸ் தான் இறக்குவாங்க. அதனாலதான் இந்த போராட்டம் தள்ளுமுல்லாம் வந்து லேடிஸ் போலீஸ் இறக்குறாங்க. என்னங்க இல்ல இதுங்க அப்புறம் அப்புறம் வந்து அங்க தொட்டாங்க இங்க தொட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாலியல் கேஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா போராட்டத்திலுமே வந்து காவல்துறை அவங்களுக்கு சேஃப்டி பாத்துக்கணும். ஓப்பனா சொல்லணும்னா அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் சேஃப்டியே இல்லை. இது இப்போ இந்த சாத்தான் குளம் இருக்கு இல்லையா, அதுல வந்து தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைச்சிருச்சு. எதுக்கு? அவங்க செஞ்ச தப்புக்கு தான், போலீஸ் செஞ்ச தப்புக்கு தான் இல்லையா. எல்லாருக்கும் தூக்கு தண்டனை ரெட்டை ஆயுள் தூக்கு தண்டனை கிடைச்சது. அதனால சில விஷயங்கள் செய்யாத தப்பு கூட அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சிடக்கூடாது இல்லையா. அதனால என்ன பண்ணாலும் அவங்க சேஃப்டிக்கு அவங்க சைட்ல இருந்து கேமரா ஆங்கிள்லாம் எடுத்து வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ இந்த பறக்கும் படையெல்லாம் இருக்கு இல்லையா, எதுக்கு அது வீடியோ எடுத்து வைக்கிறோம்? அதுல அவங்க 2 பண்ணாங்கல்ல இல்ல கேக்குதா, பறக்கும் படை இருக்குல்ல, பறக்கும் படை இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பறக்கும் படை வந்து என்னன்னா வீடியோ எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, நீ வண்டிக்குள்ள வேற ஏதாவது ஒன்று வச்சு அதை வந்து நாங்க ஏதோ எடுத்துட்ட மாதிரியும் அது கணக்குல காட்டாத மாதிரியும் போலீஸ்காரங்க திருட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க வீடியோ கவரேஜ் ஃபுட்டேஜ் எல்லாமே எடுக்கிறாங்க. இது தேர்தல் பறக்கப்படை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. இப்போ என்ன போச்சுன்னா போராட்டம் தள்ளுமுள்ளு ஏதாவது ஏரியாவில் போராட்டம் பண்றாங்க, அப்போ அனுமதி மீறி போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அதை அவங்க ஃபுட்டேஜ் கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு ஹையர் ஆஃபீஸர் வந்து இல்லை கோர்ட்லயோ நீதிமன்றத்திலயோ ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா இவங்க சைட்ல இருந்து அது ஒன்று இருக்கும். ஏன்னா அது மட்டும்தான் இவங்களை காப்பாற்றும், வேற எதுவும் காப்பாற்றாது. இப்போ இந்த பொம்பளைங்கெல்லாம் பேசுதுங்களா, நான் இப்படி கையை நீட்டி பேசுறது, இந்த போலீஸ் அதிகாரிகளை கையை நீட்டி பேசுறதுலாம் இதெல்லாம் இந்த எலெக்ஷன் டைம் அமைதியா விட்டுருவாங்க. எலெக்ஷன் முடிட்டேன் 23 முடிட்டேன், அதுக்கப்புறம் இருக்கு இன்னைக்கு தேதி என்ன 20 இந்த 10 ஒரு 2 நாள் போற, நாளைக்கு சாயங்காலம் இருக்குடி அடியே இருக்கு வா, எங்க வெளில வந்து நீ வந்து ஒரு போலீஸ்காரன் ஒன்று முன்னாடி விரல இப்படி நீட்டி சொடுக்கு போட்டு காட்டு பார்ப்போம், முடிச்சு விட்டுருவான். ஆண்டவா எப்படியாவது இன்னைக்குள்ள நைட்டுக்குள்ள உடம்பு நல்லா சரியாகணும், நாளைக்கு பழைய குரல் வந்துடணும். திருச்சியில தான் நடந்திருக்கு. பெரிய இவ்வளவுங்க கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு, கத்திரிக்காய் 4 அடி 3.25 அடி இருந்துகிட்டு உனக்கு கையை நீட்டுற விரல ஆடுறாவடா மக்களை. மூஞ்சி புண்டைய பாரு, மூஞ்சி புண்டை பாரு, பண்ணி சுத்துல வச்ச மாதிரியே இருக்கு மூஞ்சி புண்டை. ஆடுறாவடா மயிறு, ஹெல்மெட் மயிரே போடல உட்காந்துக்கிட்டு உனக்கெல்லாம் பேச்சு மயிறு கேக்குது. ட்ரிபிள்ஸ் போறீங்க, ட்ரிபிள்ஸ் போயிட்டு உட்காந்து எகத்தால புண்டை பேசுறாளுங்க, ஒக்கால வழி ஆடுறாவல ஒக்கால வழி. எவாவ திருச்சியில முட்டா புண்டை, எவாவ ட்ரிபிள்ஸ் போற முட்டா புண்டை அறிவு இருக்கா? சோத்த தின்றியா பிய தின்றியா முட்டா புண்டை? ஏண்டி 3 முட்டா புண்டை
உட்காந்துக்கிட்டு 3 ட்ரிபிள்ஸ் போற வண்டியை நிப்பாட்டி உட்காந்துட்டு ட்ரிபிள்ஸ் போவான்னு சொன்னதுக்கு உனக்கு வலிக்குதா மோவலுங்க உம்மால ஒக்கல ஒழி ஒத்தான் உம்மால உண்டைங்க ட்ரிபிள்ஸ் மயிர் போயிட்டு உனக்கு என்ன அவ்வளவு சூத்து கொழுப்பு உனக்கு தனியா தானே போயிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா இல்லன்னா எப்படி ஸ்பீக்கர் பேச இல்ல கேளுங்க. இன்னும் எந்த ஆட்சி வருதோ ஏன்னா முன்னாடி நமக்கு இந்த ஜாம்பிஸை பத்தி தெரியாது, அதனால இந்த ஜாம்பிஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம் ஏற்றணும். இதுல லேடிஸ் ஜென்ட்ஸ்னு பார்க்க முடியாது, ஜாம்பிஸ்க்குன்னு பொதுவாக சட்டம் போலீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றது. ட்ரிபிள்ஸ் போயிட்டு வண்டியில 3 பேர் ஏறி உட்காந்துக்கிட்டு இதுங்க லா பாயிண்ட் பேசுதுன்னா இந்நேரம் உட்காந்து முட்டி போட்டு அதே இடத்துல ஸ்கூட்டியை போடி முட்டி போடு, நடு ரோட்ல முட்டி போடு அவளுங்கள. ஏன்னா ஒரு ஆம்பளை ட்ரிபிள்ஸ் போய் இப்படி பேசலாம் விட்டுருவாங்களா? இல்லை நான் கேட்குறேன், ஒரு ஆம்பளைய 3 பயலுவ ட்ரிபிள்ஸ் போய் இந்த மாதிரி போலீஸை கை நீட்டு பேசினா விட்டுருவீங்களா? எப்படி அவங்கள மீட்டர் தாண்டி போக விடுறீங்க? பொம்பளைன்னா கொம்பா படுத்துருக்கு. இல்ல அவங்க அண்ணன் தான் அடுத்த சிஎம் ஆக போறாங்க பேசி தெரியுதுங்க. நான் நான் ஒரு இன்னும் கொஞ்சம் இப்படி என்னடா இப்படி சொல்ல தப்பா நினைக்கிறேங்க. கண்டிப்பா 4 அணில்கள் சாவணும், அதை நான் வேடிக்கை பார்க்கணும். நான் சொல்றேன்னா 4ஆம் தேதி இல்லையா அண்ணன் இந்த கடவுளே ஆனாலும் அங்க இருக்கிற போலீஸ் அதே போலீஸ் தான் இருப்பாரு. ஓகேவா? போலீஸ் எப்படியோ அதே போலீஸ் தான். நீங்க அண்ணன் சிஎம் ஆனாலும் சரி, தம்பி சிஎம் ஆனாலும் சரி, இவங்க 3 பேரையும் மார்க் பண்ணி எப்படியும் தூக்கிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மேபி இன்னைக்கே கூட தூக்கிருப்பாங்க. எங்க அப்பா அப்பயே சொன்னாரு போலீஸ் போடுறான்னு. வேணான்னு அப்பயே இப்ப எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு போலீஸ் போட்டிருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணும். என் குணத்துக்கு போலீஸ் தான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. என் குணத்துக்கு கைய நிட்டுற போலீஸ் முன்னாடி ட்ரிபிள்ஸ் போயிட்டு மயிறு பண்றதே எச்சத்தனா. அதுல லா பாயிண்ட் வேற மயிறு ட்ரிபிள்ஸ் போயிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு வண்டி நிப்பாட்டினா மயிறு இதுங்களுக்கு கோவம் மயிறு வேற வருது. நானும் அந்த செவல் கட்டி விட்டுருப்பான் அவளுங்க. வீட்டுல பெத்தவங்களை 2 வீட்டுல 2-3 பெத்தவங்களை போலீஸ் ஸ்டேஷன் அலையாட்டா சென்னா போயிருங்க. இந்த மாதிரிலாம் கழுத்துல துணியை போட்டுக்கிட்டு டிவி கட்சி இதெல்லாம் போட்டுக்கிட்டு லா பாயிண்ட் எவ்வளவு பேசினாலும் செவலு கட்டி அடிப்பானுங்க. மூட்டை உட்கார எப்படிப்பானுங்க? எந்த ஊரும் கேட்பானுங்க? முதல்ல எந்த ஊரும் கேட்பானுங்க? எந்த தெரு எப்படி கேட்பானுங்க? உங்க அப்பா வந்தானே மிதிச்சிருவோம், போ வண்டி எடுத்துட்டு போ, பின்னாடியே வரான் அப்படிம்பான். பின்னாடியே போ முன்னாடி போனா பின்னாடி வரான் அப்படிம்பான். வீட்டு வாசல்ல வச்சு கேட்பானுங்க பெத்தவனுங்களா, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பானுங்க. ஏண்டா பொண்ணு பெத்து வச்சிருக்கிற, என்ன பெத்து வச்சிருக்கிற அப்படின்னு கேட்பானுங்க. வீடு வரைக்கும் வரும். இது மெட்ராஸ் மாதிரி கிடையாது, எது நடு ரோட்ல சொல்லிட்டு அப்படி போயிடுறது. இல்ல நான் போகணும், போயிட்டு ஏதோ காப் சிறப்பா வாங்கணும். உடம்ப பாத்துக்கோங்கண்ணா, எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. யாரு அது? அண்ணா அழாதீங்கண்ணா, அண்ணா சாப்பிடாதீங்கண்ணா, தூங்காதீங்கண்ணா. அண்ணன் ஃபுல் கை ஷர்ட் போட்டிருக்காரு, எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அண்ணன் டயர்ன் ஆயிட்டாரு, கருத்து போயிட்டாரு. இதெல்லாம் அவனுக்கு புடிச்சதெல்லாம் பாப்பானுங்களா இல்ல என்னமே எனக்கு தெரியல. இல்ல அவனுக்கும் சேர்ந்து இந்த வேலையை நீ செய்யடி பார்க்கலாம் சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. பார்த்தா பெரிய ஆகுது முப்பால காலத்தோட சேர்த்து அப்பி வீட்டு வேலை செய்ய சரி வேண்டாம். டைம் கிடையாது, நம்ம என்ஜாய் பண்ண டைம். ப்ரோ அவன் பாத்துவாங்க ப்ரோ, ஏசி போட்டுவாங்க ப்ரோ. சாப்பிட்டீங்களா ப்ரோ? கரண்ட் இல்ல ப்ரோ. கரண்ட் இருந்தா நேரம் வண்டி எடுத்துக்கிட்டு சரி லேப்டாப் போனை எடுத்துட்டு கீழே போய் ஏசியை போட்டுருவேன். கரண்ட் இல்ல. சரி ஜிப்சி, எனக்கு ஒரு டவுட், சர்ச்சில் ஏசி இருக்குமா? இருக்குங்க, பெரிய சர்ச்சில் இருக்கும். சாந்தம்லாம் உண்டு. இல்ல என்ன கேட்டீங்க? சர்ச்சில் ஏசி இருக்குமான்னு கேட்டேன். இருக்கு ஏசிலாம் இருக்கு. அந்த மாதிரி பெரிய சர்ச்லாம் இருக்கு இப்போலாம். ஓகே ஓகே.
பெரிய இப்பெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த ஊர் பக்கம் இந்த பக்கம் சர்ச் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க இப்பெல்லாம். ஆமா ஆமா, ஊர் சைடா நீ இந்த மாதிரி கிராமத்து ஊர் சைட்ல சர்ச் இருக்கு. ஏன்னா அவங்க சனி ஞாயிறு ஃபுல்லா வந்து சண்டே கிளாஸ் அது இதுன்னு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஹெவி வெயிலா இருக்கும். அது போது எப்படி இருக்குன்னா ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கும். அவுட்டர்ல இருக்கும்போது கொஞ்சம் மொட்டை இடமா தான் மோஸ்ட்லி சர்ச் இருக்க இடம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இப்ப இருக்கிற சிட்டி பேஸ்ட் ஏரியாலாம் அப்படி இல்லைன்னா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாம் அப்படி இருக்கும். அதெல்லாம் ஏசி இல்ல, அவன் நேத்து போகும்போது அந்த வீடியோ சரியா கவர் ஆகல. ஏசி ஆனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அவனால ஏசி இல்லாம அவனால இருக்க முடியாது விஜயால. இல்ல அதுல அதை பார்க்க கூடாது. எனக்கு என்னன்னா இந்த முட்டியில அவன் பேடு போட்டிருப்பான் கண்டிப்பா. அது நல்லா தெரியுது ஜிப்சி. அந்த பேட் அவன் முட்டி நடக்கும் போது அந்த இடம் அப்படியே 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 சுருக்கெல்லாம் இருக்காது, அப்படியே ரவுண்டா இருக்கும் பாருங்களேன் அந்த இடம் முட்டி. இன்னொன்னு கபிலர், நீங்க நல்லாவே தெரியுது ப்ரோ இந்த இடம் உனக்கு முட்டியில உப்புன மாதிரி இருக்கும் முட்டி. இல்ல ஆமா ஆமா முட்டி போட்டு நடந்தாலே ஸ்மூத்தா நடக்க முடியாது, நம்மளுக்கே வலி. ஆனா இவர் வந்து நம்மளோட கஷ்டப்பட்டவர்ல, இவரோட ஸ்மூத்தா நடந்து போவார் பாத்தீங்களா, அதே தெரிஞ்சு ஜிப்சி முட்டி அதான் ஜிப்சி நான் சொன்னேன். முட்டி போட்டு நடக்கும்போது நம்ம முதுகு பின்னாடி போவோம் ஜிப்சி. நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா அந்த முட்டிக்கிட்ட போகும். நம்ம அந்த கை வந்து நம்ம கையில இப்படி தொடையில காலை வச்சுக்கிட்டு தான் நடப்போம். நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க நான் சொல்ற மெத்தட் நீங்க ட்ரை பண்ணு. சும்மா இப்ப வீட்டுல இருக்கிறீங்கன்னா நீங்க முட்டி போட்டு சும்மா ஒரு அடி ஒரு ஸ்டெப் நடங்கண்ணா, வலிக்கும். மொழி அழுத்தம் கடுமையா, மொழி அழுத்தம் அதுவும் டைம்ல எப்படி அழுத்தம். இல்ல கபிலன், ஒருவேளை அண்ணனுக்கு அது பிராக்டிஸா இருக்கலாம்ல. இல்ல இல்ல, நம்ம ஜோக்ஸ் அப்பாட்டு என்ன பண்ணலாம், அவன் இந்த மேட்டர்ல அவன் வந்து முட்டி போடுற விஷயத்துல அந்த முட்டி போட்டு நடக்கிறதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமா நடந்து போறான். அதுல எங்கேயுமே ஒரு இடம் கூட நிக்கல. இது நீக்கேப் போட்டா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஒண்ணு இல்லைங்க, நீங்க நார்மலா உங்க வீட்டுல நீக்கேப் இருக்கான்னு பாருங்க. நீக்கேப் இல்லாம ஒரு 2 அடி நடக்க முடியாது. ஆனா நீக்கேப் போட்டு நீங்க நடங்களேன், வேகமா நடப்பீங்க. இப்ப இதுக்குத்தான் நான் வந்து கமலஹாசனை நான் வந்து பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அபூர்வ சகோதரர்களை நீங்க எப்படி சார் நடந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலான் இருக்கிறேன். ஏன்னா அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் கமலஹாசனுக்கு இருக்கு. நீக்கே போட்டா மட்டும்தான் இவ்வளவு வேகமா நடக்க முடியும். ஏங்க பஞ்சு மாதிரி இருக்குங்க நீ கேப். நீங்க போட்டு ரொம்ப வேகமா நீங்க நடக்கலாங்க. அதுவே வந்து நீங்க நீ கேப் இல்லாம நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, விருன்னு இழுக்கும். நீங்க இப்படி நீங்க நடந்ததுக்கு அப்புறம் இப்படி போட்டு இப்படி ஏந்திரிக்க முடியாது, முட்டி நேரம் நிமித்த முடியாது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் முட்டி போட்டு எங்களுக்கு தானே தெரியும். முக்கால்வாசி நேரம் இல்ல அண்ணன் வந்து இது சர்ச்சுக்கு போயிட்டு முட்டி போட்டாரு. அடுத்த தடவை நம்ம இது ஹிந்து கோயிலுக்கு வந்து அழகு குத்துறோம்னு நான் வேண்டிக்கிறேன். வந்து அழகு குத்து விட்டுருவோம் கண்ணத்துல. இவன் அழகெல்லாம் குத்துறாலும் கிடையாது. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அந்த இது தீச்சட்டி பூச்சட்டி அது கையில கொடுத்து உன வந்து நடக்க விட்டாங்கன்னா போதும். தீ மிதிக்க சொன்னாங்கன்னா போதும். பூ மிதிக்கிறது கையில பூ மிதிச்சுக்கிட்டு மிதிச்சானா போதும். முடியல சாமி, முதல்ல இங்கே போயிட்டு மெடிக்கல போயிட்டு வந்துடணும். என்ன சொச்சா இருக்கிற 2 நாள் தொண்டையே காலி ஆயிடும் போல இருக்க. ஆனா எல்லாத்தையும் எப்படி நம்புறாங்க பாத்தீங்களா? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நம்புற மாதிரி நடிச்சு நம்மள நம்ப வைக்க பாக்குறானு. அவன் என்னன்னா ராத்திரிலாம் பார்க்கும்போது நான் பார்த்தேன் சில வீடியோஸ் எல்லாம் நமக்கு அனுப்புனாங்க. அண்ணா ஏன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அண்ணா, நீங்க அந்த கலாட்டா டைம் சேனல் அவங்க கொடுக்குவோம் அங்க பாருங்க, அவர் கண்களில் இருந்து தண்ணீர் வந்தது, அவர் மெழுகுவத்தி ஏற்கின்ற நேரத்துல தளபதி கண்ணுல இருந்து சொட்டு தண்ணி வந்து அந்த அந்த நெருப்பு அந்த விழில வந்து பட்டுடுச்சு, அது கண்ணு கலங்குறத பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி வாய்ஸை விடுறான் கலாட்டா தமிழ். அந்த வாய்ஸ் விடுறவங்க கலாட்டால விஜய் அந்த வேலையை தான் பார்ப்பேன். எச்சத்தனமான வேலையை அவனும் பார்ப்பானுங்க. வியூஸுக்காக வியூஸ் ஒண்ணு, இன்னொரு பக்கம் எப்படியும் கொஞ்சம் கட்டிங் இருக்கும், அதனால அந்த வேலையை பார்ப்பானுங்க. அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த திருச்செந்தூர் கடற்கரையில பாத்தீங்கன்னா சும்மா அதாவது இந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா சாமி கும்பிட, அந்த பொம்மையை போட்டு போயிருப்பானுங்க. அந்த பொம்மை எப்படியாவது அலையில அடிச்சு அடிச்சு நட்டமா எரிச்சுட்டு இருக்கும் அந்த மண்ணுல. உடனே அவனுக்கு போடுவானுங்க திருச்செந்தூர் கடற்கரையில் நடந்த அதிசயம் அப்படின்னு போட்டு கீழே கமெண்ட்ல போய் பார்த்தோம்னா ஓம் சரவண ஓம் முருகான்னு கீழே கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பானுங்க. கருமம் முடிச்சவனுங்க. என்னன்னா அந்த வாய்ஸ் விடுறவன் அவனுக்கே தெரியும் நம்ம வந்து என்ன வேலை பார்க்குறோம்னு. கலாட்டா தமிழ் வந்து எப்படின்னா கூட்டியும் கொடுப்பானுங்க காட்டியும் கொடுப்பானுங்க.
அவனுக்கு அந்த மாதிரி டைப் தான். கலாட்டா தமிழ் ஓப்பனா சொல்லணும்னா இந்தியா கிளிட்ஸ், கலாட்டா தமிழ், பிகன் விட்ஸ் இந்த 3 வந்து என்ன வேலை பார்ப்பாங்கன்னா தேர் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டியும் கொடுப்பானு காட்டியும் கொடுப்பான். முந்தான விரிக்கிறதுல இவனுக்கு 3 பேர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இல்லை ப்ரோ சில நேரத்தில் இவங்க விஜய் கேரெல்லாம் பேசியிருக்காங்க ப்ரோ, வீடியோலாம் போட்டிருக்காங்க ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் சும்மா வந்து டேமேஜ் கண்ட்ரோல் ப்ரோ, அதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல். 3 பேரும் சொல்கிறேன் பக்காவாக விஜய்க்கு முட்டு கொடுப்பாங்க. இந்தியா கிளிட்ஸு, கலாட்டா தமிழ், பிகன் விட்ஸ் இது 3 விஜய்க்கு மாமா வேலை பார்க்குற சேனல் தான். இதில் நீ மறுக்கவே முடியாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி யூடியூப் சேனல் தான் வந்து மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாம மூட நம்பிக்கையை பரப்பி விடுறது, அப்புறம் இந்த மாதிரி சனியனுங்க தான் பிடிச்சி கொடி பிடிச்சி முட்டு கொடுத்து அவனுங்களை வளர்த்து விடுறது இந்த எச்சக்கால பயிலுக்கு தான் முதல்ல. நம்ம என்ன பேசணும்னு ஒருத்தவன் டிசைட் பண்றான்னா அது தப்பான ரூட்டு. நீ என்ன பேசணும் நீ தான் முடிவு பண்ணணும். நீ எதை பத்தி யோசிக்கணும், நீ எதை பத்தி சிந்திக்கணும்ன்றது நீ தான் முடிவு பண்ணணும். டிஎல்ல வர்றத எடுத்து வச்சு நாமளும் பேசக்கூடாது. டிஎல்ல இது ஏன் ஓடுது, இது எதுக்கு பண்றானுங்க, இது இது இந்த மேட்டர் எதுக்கு தேவையில்லாம பெருசாக்குறானுங்க, தூக்கி போடு. அந்த அளவுக்கு இருந்தா ஏன் எல்லாரும் அணிலா இருக்க போறானுங்க. டிஎல்ல இவனுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர்றது இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ். இவனுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நாளைக்கு நடக்கும், ஹெவியா நடக்கும். அது என்னன்னா டிஎல் முழுக்க இதை பத்தியே பேச விடுறது. நேற்று அஜித் இது பிரைஸ் செகண்ட் பிரைஸ் அடிச்ச உடனே இவனுக்கு அது கடுப்பாகுது, காண்டாகுது. ஏன்னா டிஎல் முழுக்க முட்டி போடுறத பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அனுதாபத்தை பத்தி பேசுவாங்க, பார்த்தா அஜித்தை பத்தி பேசுறாங்க. அது அவனுக்கு காண்டாக்குது. அவனுக்கு வேற வழி இல்லை, பல்ல கடிச்சிட்டு கம்முட்டு இருக்கிறானு. ஐயா யாராவது இந்த முனிசிபாலிட்டியில் யாராவது வேலை பார்த்தீங்கன்னா, வாட்டர் போர்டில் யாராவது வேலை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணீங்க. 2 தடவை ரிப்போர்ட் பண்ணிட்டேன், தண்ணி சரியா வரல, தண்ணி வரலன்னு. காலையிலே ஆனால் தண்ணியை கட் பண்ணுறானுங்க. தண்ணி காலைல தான் அவனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன். வரேன் வரேன்னு இழுத்து அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. எல்லாம் வாட்டர் போர்டு, சென்னை வாட்டர் போர்டு கிளப்புக்கு தான் ஃபோன் பண்ணி இனிமேல் சொல்லணும் கம்ப்ளைண்ட். நீ இப்படி சொல்லி முடிச்ச உடனே ஒரு டிவி கார வந்து டிஎம்ல அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க ப்ரோ, நானே 30 லிட்டர் கேன் எடுத்துட்டு வந்து போடுறேன் அப்படின்னு. நான் எதுக்கு தண்ணி கேன் எடுத்துட்டு வந்து நான் குடிக்கிறேன்? குடிக்கிறது ஒரே தண்ணி. என்ன மோட்டர் இல்லாம உட்காந்துருக்குறோம், போர் தண்ணி இல்லாம உட்காந்துருக்குறோம். கார்பரேஷன் வாட்டர் ஒண்ணு விடணும் காலையில, அதை விடாம உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. 2 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், போயிட்டு அந்த அம்மாட்ட போயிட்டு வர சொல்றேங்கன்றாங்க. இந்த பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அந்த ஆடு பண்றாங்கல்ல, அந்த ஆடு வந்து அவ்வளவு புவர் மேக்கிங்கா. அதாவது வந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் பிலிம் பையன் எடுப்பான் தெரியுமா, சின்ன பையன் ஒருத்தன். இந்த காலேஜ் போன உடனே அப்பா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுப்பான். அந்த ஷார்ட் பிலிம் உட்காந்து எவனாலும் பார்க்கவே முடியாதுல, அப்படி ஒரு இது எடுத்து வச்சிருக்காங்க ஆடுன்ற பேர்ல இந்த பிஜேபி ஏடிஎம்கேவும். அட்லீஸ்ட் இந்த கேம்பெயின் நீங்க எடுக்கும்போது தெரியலையா, எடப்பாடி வச்சு நீங்க எடுக்கும்போது தெரியல, இப்ப அவங்க அர்த்தம் வை எரியுதோ. எப்பா யாருப்பா அது இந்த டிஎம்கே ஏடிஎம்கே சண்டையை கொண்டு வருது, விடுங்கப்பா. இல்ல நான் சொல்றது வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் டைம்லயாவது இந்த நியூ சினிமாட்டோகிராஃபரா இருக்கிறவங்க டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புதுசா இருப்பானுங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய எடுத்துப்பானுங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவன் திறமையை காட்டணும், கொஞ்சம் ஒர்க் பண்ணுவான், அதில் நிறைய ஒர்க் பண்ணணும். எலெக்ஷன் கேம்பெயின்ல அது போய் உண்மையிலேயே போய் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். ஆடு கட்சியோட ஆடு பார்த்தாலே ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லுங்க இல்ல கபிலன் தொடர்ந்து திட்டதான். நேற்று மணிகண்டன் வீராசாமி வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு, சங்கீதா அவங்களோட கேஸ் ரிலேட்டடா, டிவோர்ஸ் கேஸ் ரிலேட்டடா. அதுல வந்து த்ரிஷாவோட ஜோசியர் சொல்லிட்டு ரத்தன் பண்டிட்னு சொன்னாரு. அவர் வந்து ஆல்ரெடி தாவேக்கால வந்து வெற்றி வேலை என்னமோ பேர் சொன்னாரு. நான் செக் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. அது இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஏன்னா அவர் செய்தி தொடர்பாளரா இருந்தேன்னு சொன்னார் அவரு. ஏன்னா அவர் இருக்கும்போது இருந்ததா. இப்ப பேரு மாத்தி த்ரிஷாக்கு வந்து ஜோசியரா இருக்காரு. அவர் தான் வந்து சங்கீதா கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் மேட்டர் வந்து ஏதோ பேசிட்டு வந்திருக்காங்க, செட்டில்மெண்ட்டுக்காக அவர் சொன்னாரு. நான் தேடி பார்த்தேன், எனக்கு அது கொஞ்சம் கிடைக்கல. நீங்க கொஞ்சம் உங்க சைட்ல ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? கிரேசி பேட்டை கேட்டீங்களா? தலைமை வச்சிருப்பாப்ல. அப்படியா?
நான் ம் கேட்கலையே அவர்கிட்ட. சரி நான் அவர்கிட்ட அவர்கிட்ட கேளுங்க, கேட்கிறேன் நானு. கிரேசி போயிட்ட ஆ கேளுங்க, அவரு தான் வச்சிருப்பாரு இதெல்லாம் நிறைய. சரி நான் டிஎம் பண்ணிக்கிறேன் நான் ஆ அவர்கிட்ட. தேங்க்ஸ் ஆ கிருஷ்ணு. ஆ தேங்க்ஸ். ஓகே. இந்த மாதிரி கிரேசி போயிட்ட சொன்னோம்னா டப்புன்னு எல்லாத்தையும் எங்க இருந்தாலும் பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுவாப்புல. சோப்பா என்ன மெட்ராஸ் பையன், இந்த பொன்மொழின்னு ஏதோ ஒரு ஐடி. ஐயா அம்மா பூட்டு போட்டினா என்னால் கொடுக்க முடியாதும்மா, அந்த பூட்டை எடுங்கம்மா நான் கொடுக்குறேன். டெய்லியும் பூட்டு போட்டுக்கிட்டு வந்து மைக்க கேட்டே இருக்கிறீங்கன்னா எப்படி கொடுக்கறது? பூட்டை அன்லாக் பண்ணுங்க கொடுக்குறேன். யாருன்னே தெரியல, 530 ஃபாலோவிங்க 0 ஃபாலோவர்ஸ், எப்படி கொடுக்கறது? ஏன் மெட்ராஸ் பையன் மாஸ்க் அது ஏதாவது ஃபேக் ஐடியா இருக்க போது கேட்கலங்க. அது ஏதாவது ஃபேக் ஐடியா வச்சுட்டு வர போதுங்க, பக் பண்ணி விட்டுற போதுங்க. ஃபேக் ஐடி தான், ஃபேக் ஐடி தான். ஃபேக் ஐடி தான், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் பூட்டு போட்டிருக்கிறது என்னன்னா உள்ள ஃபாலோவிங்ஸ் உள்ள இருக்கிற ட்வீட்ஸை பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன் பார்க்கக்கூடாது? அப்போ உள்ள வேற ஏதோ ஒன்று சமாச்சாரம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் மேட்ரு. பிட் ஐடியே சொல்லக்கூடாது, பார்ப்போம். அது ஒரு வேளை இருக்கலாம் மேபி ஏதோ ஒன்று. ஆனால் பூட்டு போட்டு என்ன ட்வீட்ஸை பார்க்கக்கூடாது, லைக் அட்டி தட்டுறதை பார்க்கக்கூடாது அப்படின்னா இதான் மேட்ரு ரீசன், வேற எதுவும் இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னால் மைக்கு என்னால் சாரி பூட்டு போட்டு நீங்கள் மைக் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது, மன்னிச்சிருங்க.